தஞ்சை பூக்கார விலாஸ் சாலையில் லாயம் பகுதியில் பாதாள சாக்கடை குழாய் மறுசீரமைப்பு பணி கடந்த 10 நாட்களுக்கு மேல் நடைபெற்றது. அப்போது பழைய குழாயை அகற்றிவிட்டு புதிய குழாய் பதிக்க சுமார் 15 அடி ஆழம் பள்ளம் தோண்டப்பட்டது. நேற்று முன்தினம் மாலையில் புதிய குழாய் பதிக்கும் பணியில் தஞ்சையை அடுத்த மாரியம்மன் கோவில் பகுதி தேவபூமி நகரை சேர்ந்த மாரிமுத்து மகன் ஜெயநாராயணமூர்த்தி, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள வளம்பட்டியை சேர்ந்த பெருமாள் மகன் தேவேந்திரன் ஆகியோர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மண் சரிந்து 2 பேர் மீது விழுந்தது. அதை அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சக தொழிலாளர்களுடன் இணைந்து தேவேந்திரனை உயிருடன் மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மற்றொரு தொழிலாளியான ஜெயநாராயணமூர்த்தி 3 மணி நேரத்துக்கு பிறகு பிணமாக மீட்கப்பட்டார். இதற்கிடையில் ஜெயநாராயணமூர்த்தியின் குடும்பத்துக்கு சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதலின்படி 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள், தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி 1வது கேட் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.